இந்நிகழ்ச்சியின் துவக்கமாக நம் மதரசாவினுடைய மாணவர் அபூபக்கர் சித்திக் கிராத் ஓதி துவக்கி வைப்பார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சப்பிஹிஸ்ம ரப்பிகல் அலா அல்லஸீ خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء نحوا سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى ونيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى. அஸ்ஸலாமு அலைக்கும். ஞாபக சக்திகள் அதிகப்படுத்துவானாக. ஆமீன். அடுத்ததாக அஸ்மாவுல் ஹுஸ்னா அல்லாஹுடைய பெயர்களை சொல்ல வருகிறார்கள். அப்துல் ரஹ்மான் அண்ட் சமீத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அர்-ரஹ்மான் அளவற்ற அருளாளன், அர்-ரஹீம் நிகரற்ற அன்புடையான், அல்-மாலிக் பேரரசன், அல்-குத்தூஸ் பரிசுத்தமானவன், அஸ்-ஸலாம் சாந்தி அளிப்பவன், அல்-முஃமின் அபயமளிப்பவன், அல்-முஹைமின் பாதுகாப்பவன், அல்-அஸீஸ் அனைத்தையும் நிறைந்தவன், அல்-ஜப்பார் சர்வ வல்லமை படைத்தவன், அல்-முத்தவக்கீல் பெருமை கூடியவன், அல்-காலிக் படைப்பவன், அல்-பாரிக் உருவாக்குபவன், அல்-முஸவ்விர் உருவம் அமைப்பவன், அல்-கஃபார் மிகவும் மன்னிக்க கூடியவன், அல்-கஹார் அடக்கி ஆள்பவன், அல்-வஹ்ஹார் வாரி வழங்குபவன், அல்-ரஸாக் உணவளிப்பவன், அல்-ஃபத்தாஹ் வெற்றி அளிப்பவன், அல்-அலி யாவும் அறிந்தவன், அல்-காபித் கைவசப்படுத்துபவன், அல்-பாசித் தாராளமாக கொடுப்பவன், அல்-ராஃபி உயர்த்துபவன், அல்-முஇஸ் இழிவடை செய்பவன், அல்-முஸில் மேன்மையடை செய்பவன், அஸ்-ஸமீ யாவற்றையும் செவியுறுப்பவன், அல்-ஹக்கம் தீர்ப்பளிப்பவன், அல்-அத்ல் நீதமுடையவன், அல்-லத்தீஃப் நுட்பமானவன், அல்-ஹபீர் ஆழ்ந்தறிந்தவன், அல்-அலீம் அமைதியானவன், அல்-அதீம் மகத்துவமுள்ளவன், அல்-கஃபூர் மன்னிப்பாளன், அஷ்-ஷக்கூர் நன்றி பாராட்டுபவன்,
கண்காணிப்பவன் அல்-ஜலி மாண்பு மிக்கவன் அல்-காரி பெரும் தயாளன் அர்-ரகீப் முறையிட்டு ஏற்பவன் அல்-முஜீப் கண்காணிப்பவன் அல்-ராஷ் விசாரவாதவன் அல்-ஹகீம் நுண்ணறிவுடையவன் அல்-வதூத் உள்ளன்பு மிக்கவன் அல்-மஜீத் மகிமையுடையவன் அல்-பாஷ் மறுமையுடையவன் அல்-வாஹித் தனித்தவன் அல்-ஹக் உண்மையானவன் அல்-வகீல் பொறுப்பேற்றுக் கொள்பவன் அல்-கஃபி வலிமை மிக்கவன் அல்-மதீன் உறுதியானவன் அல்-வலி புகழுக்குரியவன் அல்-முஹ்சி தோன்றுபவன் அல்-முஹ்தி புகழுக்குரியவன் அல்-முஹீத் உயிரளிப்பவன் அல்-முஹ்யி இறுதியில் நிறைப்பவன் அல்-முமீத் மரணிக்கச் செய்பவன் அல்-ஹய்யு என்றென்றும் உயிருள்ளவன் அல்-கய்யூம் என்றென்றும் நிலைத்திருப்பவன் அல்-ராஜி அவன் ஒருவன் அல்-மாஜி தனித்தவன் அல்-வாஹித் தனித்தவன் அல்-அஹத் அவன் ஒருவன் அஸ்-ஸமத் தேவையற்றவன் அல்-காதிர் ஆற்றல் உள்ளவன் அல்-முக்ததிர் பேராற்றல் உள்ளவன் அல்-முகத்திமு முற்படுத்துபவன் அல்-முவஹ்ஹிரு ஏற்படுத்துபவன் அல்-குலு ஆரம்பமானவன் அல்-ஆகிரு பகிரங்கமானவன் அல்-தாகிரு அந்தரங்கமானவன் அல்-பாத்தினு அறியாத பொறுப்புள்ளவன் அல்-வாலி அதிகார பொறுப்புள்ளவன் அல்-முதஆலி மிக உயர்ந்தவன் அல்-பர் நன்மை புரிபவன் அல்-தவ்வாபு மன்னிப்பளிப்பவன் அல்-முன்தகீமு பழிவாங்குபவன் அல்-கஃபூர் மன்னிப்பளிப்பவன் அர்-ரഊஃப் இரக்கமுடையவன் அல்-மாலிக்குல் முல்க் அரசாட்சிக்கு உரியவன் சுல் ஜலாலி வல் இக்ராம் கம்பீரமும் கண்ணியமும் உடையவன் அல்-முக்ஷித் நீதமாக நடப்பவன் அல்-ஜாமி அனைத்தையும் ஒன்று சேர்ப்பவன் அல்-மணி தேவையற்றவன் அல்-முஹ்னி சீமானாக்குபவன் நிறைவாக்குபவன் அல்-மானி தடை செய்பவன் அல்-நாஃபி பலனளிப்பவன் அன்-நூர் தேவை மிக்கவன் பிரகாசமானவன் அல்-ஆதி நேர்வழி காட்டுபவன் அல்-பாதி உரிமையாக படைப்பவன் பாக்கி நிரந்தரமானவன் அல்-வாரிஸ் உரிமையுடையவன் அர்-ரஷீத் நேர்வழி காட்டுபவன் அஸ்-சபூர் மிக பொறுமையாளன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அல்லாஹ்வுடைய பெயர்களை ஒருவர் சொல்ல இன்னொருவர் அவருடைய அர்த்தத்தை அழகாக சொன்னார். அல்லாஹ் அவருடைய ஞாபக சக்தி அதிகப்படுத்துவானாக. ஆமீன். அடுத்ததாக கேள்வி பதில். ராதிக் அண்ட் அப்துல்லா. அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாத்தின் கடமைகள் எத்தனை யாவை? ஐந்தவை. கலிமா, தொழுகை, நோன்பு, ஸகாத், ஹஜ். ஈமான் என்றால் என்ன? ஈமான் என்பது அல்லாஹ்வை உறுதியாக நம்புவது ஆகும். ஒரு நாளைக்கு கடமையான தொழுகைகள் எத்தனை? அவை 5. சுபுஹ், லுஹர், அஸர், மக்ரிப், இஷா. கலிமாவை கூறு. லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். நோன்பு நோற்பது எப்போது கடமை? ரமலான் மாதம் முழுவதும் நோன்பு நோற்பது கடமையாகும். ஸகாத் என்றால் என்ன? ஸகாத் என்பது பணக்காரர்கள் தம் செல்வத்திலிருந்து 40 ஒரு பகுதியை, அதாவது 22% தர்மமாக கொடுப்பது ஸகாத் ஆகும். ஹஜ் செய்வது யார் மீது கடமை? உடல் வசதி, பண வசதி, உயிரிடம், ஆயிலில் ஒருவரை ஹஜ் செய்வது கடமையாகும்.
முதலில் அல்லாஹ்வால் அதிசயமாக படைக்கப்பட்ட பெண்மணி யார்? முதலில் அல்லாஹ்வால் அதிசயமாக படைக்கப்பட்ட பெண் நபி ஆதம் அவர்களின் மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இவ்வுலகில் தாயும் இல்லாமல் தந்தையும் இல்லாமல் அல்லாஹ்வால் அதிசயம் படைக்கப்பட்டவர்கள் யார்? இவ்வுலகில் தாயும் இல்லாமல் தந்தையும் இல்லாமல் ஒரே அதிசயம் படைக்கப்பட்டவர்கள் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ஆகியோரும். இவ்வுலகில் தந்தை இல்லாமல் அல்லாஹ்வால் அதிசயம் படைக்கப்பட்ட மனிதர் யார்? இவ்வுலகில் தந்தை இல்லாமல் ஒரே அதிசயமாக படைக்கப்பட்ட நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இவ்வுலகில் ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் தாய் தந்தை யார்? உலகில் ஒட்டுமொத்த தாய் தந்தை நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் மனிதர்களை எதிலிருந்து படைத்தார்? அல்லாஹ் மனிதர்களை ஒரு கைமணிலிருந்து படைத்தார். மலக்குகளை அல்லாஹ் எதிலிருந்து படைத்தார்? மலக்குகளை அல்லாஹ் ஒளியிலிருந்து படைத்தான். அல்லாஹ் நம்மை எதற்காக படைத்தார்? அல்லாஹ் ஒரு மனிதருக்காக படைத்தான். நம் யாருடைய உம்மத்தினர்? நாம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினர். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் எத்தனை வயதில் நபியாக ஆக்கினார்? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அல்லாஹ் 40 வயதில் நபியாக ஆக்கினார். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெற்றோர் யார்? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெற்றோர் தாயார் ஆமினா, தந்தையார் அப்துல்லா. முஹம்மது நபி அவர்களுக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தனர்? முஹம்மது நபி அவர்களுக்கு 7 பிள்ளைகள் இருந்தனர். 4 பெண்கள் 3 ஆண் குழந்தைகள். 4 பெண் குழந்தையின் பெயர் ஸைனப், ருகையா, உம்மு குல்சும், ஃபாத்திமா. 3 ஆண் குழந்தைகளின் பெயர் காசிம், அப்துல்லா, இப்ராஹிம். குர்ஆன் என்றால் என்ன? குர்ஆன் என்றால் அல்லாஹ்வின் வேதமாகும். குர்ஆனில் பெயர் கூறப்பட்டுள்ள 25 நபிமார்கள் பெயர் என்னென்ன? ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப், லூத் அலைஹிஸ்ஸலாம், ஹூத் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். ஹதீஸ் என்றால் என்ன? ஹதீஸ் என்றால் மாணவியின் சொல் செயல் அறிவாகும். சுன்னத் என்றால் என்ன? சுன்னத் என்றால் வழிமுறையின் பொருள். இஸ்லாம் சுன்னத் என்றால் மாணவியின் வழிமுறை ஆகும். வகி கொண்டு வரும் மாணவர் யார்? வகி கொண்டு வரும் மாணவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். குர்ஆனில் ஹதீஸ்ல இல்லாத ஒரு செயலை நாமால் அதன் இஸ்லாத்தில் இணைக்க முடியுமா? முடியாது. ஏன் முடியாது? அப்படி செய்தால் அந்த செயலை விதாத் என்னும் பாவ செயல் என்று இஸ்லாம் கூறுகிறது. ஹராம் என்னும் அல்லாஹ்வால் தடை செய்யப்பட்ட செயலுக்கு சில உதாரணங்களை கூறுகிறார். வட்டி, விபச்சாரம், கொலை, திருட்டு, புறம்பு, அவதூறு பேசுவது, வதட்சணை, ஜோசியம் பார்ப்பது, சூனியத்தை நம்புவது, சகுனம் பார்ப்பது, நல்ல கெட்ட பார்ப்பது, வாஸ்து பார்ப்பது. வட்டி என்னும் நரக செயலுக்கு தண்டனையாளர் சமமானவர்கள் யார் யார்? வட்டி வாங்குபவன், வட்டி கணக்கு எழுதுவன், வட்டி சாட்சி, வட்டி கட்டுபவன். இஸ்லாத்தின் மாதங்களின் பெயர்களை கூறுக. முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆகிர், ஜமாதுல் அவ்வல், ஜமாதுல் ஆகிர், ரஜப், சஃபான், ரமலான், துல்கதா, துல்ஹஜ். துன்பம் ஏற்பட்டால் என்ன சொல்ல வேண்டும்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். தும்மினால் என்ன சொல்ல வேண்டும்? அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல வேண்டும். தும்மியவர் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல கேட்டால் நாம் என்ன சொல்ல வேண்டும்? யர்ஹமுக்கல்லாஹ் என்று சொல்ல வேண்டும். அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் என்று சொல்லக்கூடிய பாவம் எது? ஷிர்க் என்னும் அல்லாஹ்வுக்கு விளைவிக்கும் பாவமாகும். நமது செயலை பதிவு செய்யும் மலக்குமாரின் பெயர் என்ன? கிராமன் காத்திரீன். பத்ர் போரில் கலந்து கொண்ட சஹாபாக்கள் எத்தனை பேர்? பதில் போரில் கலந்து கொண்ட சஹாபாக்கள் 313 சஹாபாக்கள் ஆகும். நபிதோழர்கள் அதிகம் செல்வம் அடைந்தவர் யார்?
அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப். இவ்வுலகில் முதலில் நடைபெற்ற கொலை எது? உலகில் முதலில் நடைபெற்ற கொலை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பிள்ளை காபில் தன் சகோதரன் கொலை செய்ததாகும். ஊர்களிலே அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடம் எது? பள்ளிவாசல் ஆகும். தொட்டிலில் கலீலுல்லாஹ் என்று அழைக்கப்பட்ட நபியார்? கலீலுல்லாஹ் என்று அழைக்கப்படும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். கலீமுல்லாஹ் என்று அழைக்கப்பட்ட நபியார்? கலீமுல்லாஹ் என்று அழைக்கப்படும் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். தொட்டிலில் குழந்தையாக இருக்கும்போது பேசிய நபியார்? தொட்டிலில் குழந்தையாக இருக்கும்போது பேசிய நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். மீன் விழுங்கிய நபியார்? மீன் விழுங்கிய நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். எறும்பின் பேச்சை கேட்டு சிரித்த நபியார்? எறும்பின் பேச்சை கேட்டு சிரித்த நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அனைத்தும் 100 ஆண்டுகளுக்கு பின் எழுப்பப்படுவது யார்? ஹஜரத் உசைன் அலைஹிஸ்ஸலாம். முதலில் இறங்கிய வசனம் எது? அல் அலக் 1 to 5 ஆயத்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்ததாக கேள்வி பதில் நிகழ்ச்சி. லெவல் நௌஃபல் ஆஃப்ரிக்கா. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் இஸ்லாம். இஸ்லாம் என்ற அரபி சொல்லுக்கு பொருள் என்ன? இஸ்லாம் என்ற அரபி சொல்லுக்கு சமத்துவம் எனப்படும். உன்னை படைத்த இறைவன் யார்? என்னை படைத்தது அல்லாஹ். உன் இறைவன் எங்கே இருக்கிறார்? அல்லாஹ் 7 வானங்களுக்கும் அரசில் இருக்கிறார். அல்லாஹ் அர்ஷை யார் சுமக்கிறார்கள்? மலக்குகள். உனது நபியின் பெயர் என்ன? எனது நபியின் பெயர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உனது மார்க்கத்தின் பெயர் என்ன? எனது மார்க்கத்தின் பெயர் தீனுல் இஸ்லாம். நீ எப்படி ஈமான் கொண்டாய்? பரமத்தி கூறுகிறது அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அவருடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்று என்று பெயர். உனது ஆதி தந்தை தாய் பெயர் கூறு. ஆதி தந்தை பெயர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், தாய் பெயர் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். நம் மார்க்கத்தின் தந்தை யார்? நம் மார்க்கத்தின் தந்தை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நம் வேதத்தின் பெயர் என்ன? நம் வேதத்தின் பெயர் திருக்குர்ஆன். திருக்குர்ஆன் யாருக்கு யார் மூலம் அருளப்பட்டது? திருக்குர்ஆன் இறைவன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலம் அல்லாஹ்வுக்கு அருளப்பட்டது. குர்ஆன் எந்த மாதத்தில் அருளப்பட்டது? குர்ஆன் ரமலான் மாதத்தில் அருளப்பட்டது. நாம் எதற்காக ரமலானில் நோன்பு வைக்கிறோம்? நாம் ரமலானில் திருக்குர்ஆன் அருளப்பட்டதாக நோன்பு வைக்கிறோம். இஸ்லாத்தின் கடமைகள் எத்தனை? அவை யாவை? கலிமா, தௌஹீத், நமாஸ், ஸகாத், ஹஜ். மர்மையின் முதல் கேள்வி எதை பற்றியது? மர்மையின் முதல் கேள்வி எதை பற்றி நான் இல்லது. கடமையான தொழுகை எத்தனை? அவை யாவை? சுபூஹ், வல் அஸ்ர், மக்ரிப், இஷா. தொழாமல் இருந்தால் என்ன கிடைக்கும்? தொழாமல் இருந்தால் அல்லாஹ் நாம நகரங்கள் அகலித்து விவாதத்தால் தொழுக வேண்டும். நோன்பு என்றால் என்ன? இரவலுக்காக ரமலான் மாதத்தில் சுபூஹ் முதல் மக்ரிப் வரை உண்ணாமல் தீய காரியம் இருப்பதற்கு நோன்பு ஏற்படும்.
அதிகமான நேரம் அவங்க ஒரு கேள்வி கேட்கணும் இன்னொரு பதில் சொல்றதுன்னு நாமளும் பார்த்துட்டு என்ன இப்ப நான் பேசிட்டு இருக்கா அப்படின்னு மாஷா அல்லாஹ் மேல பார்க்க செய்யட்டும். அடுத்ததாக உங்களுக்கு மத்தியில துவா ஓத வருகிறார் இஸ்மாயில் அண்ட் இப்ராஹிம். அஸ்ஸலாமு அலைக்கும். தூக்கத்தில் இருந்தோம் விழித்தனோம் ஓரந்தோம் அல்ஹம்துலில்லாஹி அலியான பைரனா அமதனா ரசூல் காலையில் ஓரந்தோம் அல்லாஹும்ம பிக்க அஸ்பைனா வபிக்க அன்சைனா வபிக்க நஹியா வபிக்க நஊது வலைல் மசீர் மாயில் வாரந்த அல்லாஹும்ம பிக்க அன்சைனா வபிக்க அஸ்பைனா வபிக்க நஹியா வபிக்க நஊது வலைல் ரசூல் காலையில் கோல் செல்லும் போது வாரந்த அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குபுதி வல் கவாயிசி கலிவரையில் இருந்து வெளியேறும் போது வாரந்த குஃப்ரானக ஒரு செய்ய ஆரம்பிக்கும் போது வாரந்த பிஸ்மில்லாஹ் ஒரு செய்து முடித்த பின் வாரந்த அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் லா ஷரீக லஹு واشهد ان محمدا عبده ورسوله اللهم اجعلني من التوابين واجعلني من المتطهرين الحمد لله الذي كفاني هذا الصوم ورزقني من غير حول مني ولا قوة புத்தாடை அணியும் போது ஓதும் اللهم لك الحمد أنت كسوتني أسألك من خيره وخير ما سمي له وأعوذ بك من شره وشر ما سمي له தன் சகோதரன் மேல் புத்தாடை காணப்போது ஓதும் அப்ளி ஆகிலிகி கண்ணாடியில் முகம் பார்க்கும் போது ஓதும் அல்லாஹ் அரிதன் தாய்கி பாரு ஒலோகே சாப்பிட ஆரம்பிக்கும் போது ஓதும் பிஸ்மில்லாஹ் சொல்ல மறந்து விட்டால் என்ன சொல்ல வேண்டும்? பிஸ்மில்லாஹ் இல்லதி அவ்வலி வாயிலிகி சாப்பிட முடித்த பின் ஓதும் அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அத்தாமனி ஆலா வலதகனி மின் காரி ஆவுலின் மின்னி வலா குவா இரண்டாவது அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி கதீரன் தய்யிபன் முபாரகன் ஃபீஹி காயிரா மக்ஃபியோ வலா முஅத்தின் வலா முஸ்தக்னன் அன்ஹு ரப்பனா விருந்தாளிக்காக எப்படி துஆ செய்ய வேண்டும்? அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபீமா ரஸக்னஹும் வஃபிர் லஹும் வர்ஹம்ஹும் இரண்டாவது துஆ اللهم أتي من أطعمني واسقي من أسقاني வீட்டிலிருந்து வெளியே செல்லும் போது ஓதும் துஆ பிஸ்மில்லாஹ் இல்லதி தவக்கல்து அலல்லாஹி லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ் வீட்டில் நுழையும் போது ஓதும் துஆ اللهم إني أسألك خير المولد وخير مولد بسم الله الذي أعرضنا وبسم الله الذي أعرضنا الله ربنا توكلنا السلام عليكم. துவாவை சொல்லி சென்றார்கள். அடுத்த பாட்டு அதே மாதிரி துவா வாசில் ஹம்தா. அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாங்கு சொல்லும்போது என்ன சொல்ல வேண்டும்? வாங்கு சொல்பவர் போல் நாமும் சொல்ல வேண்டும். ஹய்யால ஸ்வல ஹய்யாலல் ஃபல என்று கூறும் போது லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லா என்று சொல்ல வேண்டும். வாங்குக்கு பின் ஓதும் துஆ அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவதி வ ஸலாத்தி காயிமதி ஆதி முஹம்மது லஸி வஸீலத வ ஃபலீலத வ பஸ்கு மகாம முஹம்மது லஸி வத்தஹு.
மகளிர் தொழுகையின் வாழ்வுக்கு பின் ஓதும் துஆ அல்லாஹும்ம இன்னா ஹாஸா இக்பாலு லைலிக வ இத்பாரு நஹாரிக வ இஸ்ஃபாகு துஹாரிக ஃபக்ஃபிர் லி பழையாசல் நடைபெறும் ஓதும் துஆ அல்லாஹும்ம அஃப்தல் லி அப்வாப ரஹ்மதிக பழையாசல் விட்டு வெளியேறும் ஓதும் துஆ அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضلிக தும்மும் ஓதும் துஆ அல்ஹம்துலில்லாஹ் தும்மியவர் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா என்ன சொல்ல வேண்டும் அல்ஹம்துலில்லாஹ் பிறகு தும்மியவர் என்ன சொல்ல வேண்டும் யஹ்திகுமுல்லாஹி வ யுஸ்ரிகு பாலஹும் பெற்றோராக எப்படி துஆ செய்ய வேண்டும் ரப்பில் ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸஹீரா ஆரோக்கியத்தை தக்க வைத்திட ஓதும் துஆ ஆரோக்கியத்தை வேண்டி ஓதும் துஆ அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ ஜஸதி வ ஆஃபினி ஃபீ பஸதி வஜஅல்ஹுல் வாரிஸ மின்னி லா இலாஹ இல்லல்லாஹு அலீமுல் கரீம் சுப்ஹானக்கல்லாஹும்ம ரப்புல் அர்ஷில் அஸீம் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் ஆரோக்கியத்தை தக்க வைத்திட ஓதும் துஆ அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஸாரி நிஅமதிக வ தவலி ஆஃபியதிக வ முஜாஹதி நிஅமதிக வ ஜமீஇ ஸஹதிக நோயாளி நலம் விசாரிக்க செல்லும் போது ஓதும் துஆ இன்ஷாஅல்லாஹ் நோயாளி மந்திரிக்கும் போது ஓதும் துஆ இலாஹிக மின் குல்லி ஷைஇன் யஸீக வ மின் ஷர்ரி குல்லி நஃபின் அவ் ஐனின் ஹாசிதின் அல்லாஹ் யஸ்பிக பிஸ்மில்லாஹிக சோதனைக்குள்ளாக்கப்பட்டவனை சந்திக்கும் போது ஓதும் துஆ அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆஃபானி மிம்ம இப்தலாக பிஹி வ ஃபதனி அலா கஸீரின் மிம்மன் ஹலக தஃபீரா கிடுகிடு செய்தியை கேட்டால் என்ன சொல்ல வேண்டும் அஊது பிகலிமாத்தில்லாஹி தஆமாத்தி மின் கதபி வ ஷர்ரி இபாதி வ மின் ஹமஸாத்தி ஷயாத்தீன் வ யதுர் கஷ்டத்தின் போது ஓதும் துஆ லா இலாஹ இல்லல்லாஹு அலீமுல் ஹலீம் லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புல் அர்ஷில் அஸீம் லா இலாஹ இல்லல்லாஹு ரப்புஸ் ஸமாவாத்தி வ ரப்புல் அர்ஷி வ ரப்புல் அர்ஷில் கரீம் இரண்டாவது துஆ அல்லாஹும்ம ரஹ்மத்துக அஸீம் ஃபலா தகலி இலா நஃப்ஸின் தஃபத ஐனின் வஸ்லின் ஷைனின் குலஹு லா இலாஹ இல்லா அன்த திடீர் சோதனை பாதுகாப்பு பெற்றிட ஓதும் துஆ பிஸ்மில்லாஹி அர்கீக மின் குல்லி ஷைஇன் யஸீக வ மின் ஷர்ரி குல்லி நஃப்ஸின் அவ் ஐனின் ஹாசிதின் அல்லாஹ் யஸ்பிக பிஸ்மில்லாஹி அர்கீக இரவில் கிளிப் ஏற்பட்டால் என்ன சொல்ல வேண்டும் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضلிக அல்லாஹும்ம ஸித்னி இல்மா வ லா துஸி கல்பி வ ஹாஸி ஜாலினி வ ஹப்லி மின் லதுன்க ரஹ்மத்தன் இன்னக அன்தல் வஹ்ஹாப் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு அடுத்ததாக இங்கிலீஷ் ஸ்பீச் வாஹித். Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. In the name of Allah, the most beneficent, the most merciful, all the praise and thanks to Allah, the most beneficent, the most merciful, the only owner of the day of recompense. You will worship and alone astray for help, guide us to the straight way, the way of those who have bestowed your praise, not of those who yearn in your anger, nor of those who sent away. May the grace and mercy of Allah be showered upon all of us. Today I am going to talk about Salah. Salah is the most important pillar of the Islam. Second, only declaring oneness of God. It is ordered upon all messengers from Adam to Muhammad. Allah said to Prophet Musa, peace be upon him. Allah said, truly I am a God, there is no God. I saw perform the prayer for remembrance of me. Salah is the integral to our faith. Salah means salvation. It is key to paradise. And it has countless benefits. To understand the importance of Salah can be help us constantly pay it attention. There are two benefits about Salah. First one, Salah is the direct line of communication between us and Allah. Our Creator and Sovereign Lord in Hadith Qudsi, Allah refers it as a dialogue and exchange between Him and His servant. Second one, Salah is the hallmark of our faith. Shahad means it is salvation and paradise. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. அழகான முறையில் கேள்வி கேட்டால் நிறைய கோவத்தில் கேள்வி கேட்கிறேன். பதில் சொல்லணும்னா அடிச்சு வரப்படுது.
அல்லாஹ் கருத்து செய்வானாக. அடுத்ததாக அக்ரம் அர்ஷத். உன் ஸ்டூடெண்டா வந்தது? யார் ஸ்டூடெண்ட் வந்தது? அஸ்ஸலாமு அலைக்கும். இறைவனால் அருளப்பட்ட இறுதி வேதம் எது? இறைவனால் அருளப்பட்ட இறுதி வேதம் திருக்குர்ஆன். குர்ஆனில் மொத்தம் எத்தனை ஜுஸ்களும் எத்தனை சூறாக்களும் உள்ளன? குர்ஆனில் மொத்தம் 30 ஜுஸ்களும் 114 சூறாக்களும் உள்ளன. குர்ஆனில் பெயர் குறிப்பிட்டு கூறப்பட்டுள்ள நபிமார்கள் எத்தனை? குர்ஆனில் கூறப்பட்டுள்ள நபிமார்கள் மொத்தம் 25 ஆகும். அல்லாஹ் பற்றி கூறு. அல்லாஹ் அவன் ஒருவன். அல்லாஹ் தேவையற்றவன். அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை. அவனுக்கு நிகராக இவ்வுலகில் எதுவுமே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கூறு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிபி 570 மக்காவில் பிறந்தார். தம் இளம் வயதிலேயே ஒழுக்கம், நேர்மை, உண்மை, அமைதி, கண்ணியம் போன்ற நல்ல குணங்களை கொண்டிருந்தார்கள். 40ஆம் வயதில் அல்லாஹ் தன் தூதராக தேர்ந்தெடுத்தார். 63ஆம் வயதில் மதீனாவில் மரணமடைந்தார்கள். யாரிடம் நாம் பிரார்த்திக்க வேண்டும்? அல்லாஹ்விடமே நாம் பிரார்த்திக்க வேண்டும். அல்லாஹ்வை எவ்வாறு அறிவார்? அல்லாஹ்வின் அத்தாட்சிகள் மற்றும் அவனது படைப்புகளான இரவு பகலை கொண்டும், சூரியன் சந்திரனை கொண்டும், வானம் பூமியை கொண்டும், அதற்கிடைப்பட்ட அவனது படைப்புகளை கொண்டும் நான் அல்லாஹ்வை அறிகிறேன். அல்லாஹ்வின் குணம் எத்தகையது? அல்லாஹ் மிக்க கருணையாளன், அளவில்லா அருள் புரிபவன், நிகரில்லாத அன்புடையவன். நம் தாய் அன்பை விட 70 மடங்கு அதிகமானது அல்லாஹ்வின் அன்பு. அல்லாஹ்வின் நேசர்கள் யார்? அல்லாஹ்வின் நேசர்கள் அல்லாஹ்வின் மீது பயபக்தி கொள்வார்கள், நேரான சத்திய வழியில் நடப்பார்கள், அவனுக்கு அதிகம் அஞ்சுவார்கள். அல்லாஹ் நம்மை கண்காணிப்பானா? அல்லாஹ் எப்பொழுதும் எந்த நொடியிலும் எங்கே இருந்தாலும் நம்மை கண்காணிப்பவன். ஈமான் கூடுதல் குறைவும் என்பதன் பொருள் என்ன? நன்மை செய்தால் ஈமான் கூடும், தீமை செய்தால் ஈமான் குறையும். இல்வாழ் மீது நம்பிக்கை கொள்வது எப்படி? இந்த உலகில் எல்லாமே அழியக்கூடியவை. மீண்டும் அனைத்தையும் அல்லாஹ் உயிர்ப்பிப்பான். அதன் பின்னர் அனைத்திற்கும் அல்லாஹ் நியாயமாக தீர்ப்பளிப்பான். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருத்தூதர் என்பதன் பொருள் என்ன? அவர்கள் எவற்றை கட்டளையிட்டார்களோ அவற்றை அப்படியே ஏற்று பின்பற்றுவதும், அவர்கள் எவற்றை தடுத்தார்களோ அவற்றிலிருந்து முழுமையாக தவிந்து கொள்வதும், அவர்கள் எதை பற்றியெல்லாம் அறிவித்தார்களோ அவற்றை அப்படியே நம்புவதும் ஆகும். இறைவன் மன்னிக்காத மிக பெரும்பாவம் எது? ஷிர்க், இணை வைத்தல், அல்லாஹ்வால் மன்னிக்கப்படாத மிக பெரும்பாவமாகும். அனைத்து முஸ்லிம்களும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய 3 அடிப்படை விஷயங்கள் யாவை? தம் இறைவனை பற்றி அறிந்து கொள்ளுதல், நமது மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்ளுதல், நமது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அறிந்து கொள்ளுதல். நமக்கு தெரியாத மறைவான 5 விஷயங்கள் யாவை? இறுதி நாளின் வருகை நேரம் பற்றியது, மழை பொழியும் நேரம் பற்றியது, தாய் தன் கற்பத்தில் சுமப்பவைகளை குறித்து, நாம் செய்வது சம்பாதிப்பது குறித்து, நாம் இறக்க போகும் பூமி பற்றியது. நம்மை தவறு செய்ய தூண்டுவது யார்? ஷைத்தான். பின்பற்றினால் நரகம் நிச்சயம். நரகம் என்றால் என்ன? மிக மோசமான இருப்பிடம், அங்கே எரியும் நெருப்பு உள்ளது. தீமை செய்தால் என்ன கிடைக்கும்? தண்டனை கிடைக்கும். நன்மை செய்தால் என்ன கிடைக்கும்? சொர்க்கம் கிடைக்கும். சொர்க்கம் என்றால் என்ன? மிகவும் நல்ல இடம், அங்கே சுகமாக ஓய்வெடுக்கலாம். உலகம் எப்பவும் இப்படியே இருக்குமா? இல்லை, ஒரு நாள் உலகம் எல்லாமே அழிந்துவிடும். அதனால் அல்லாஹ்வுக்கு பயந்து நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் வெற்றி பெற முடியும். ஹலால் என்றால் என்ன? அல்லாஹ்வும் அவனது தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மார்க்கத்தின்பால் அனுமதித்த அனைத்து காரியங்களும் ஹலாலாகும். ஹராம் என்றால் என்ன? அல்லாஹ்வும் அவனது தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மார்க்கத்தின்பால் தடை செய்த அனைத்து விஷயங்களும் ஹராமாகும். கொலையை விட கொடிய செய்தது ஃபித்னா, குழப்பம் உண்டாக்குதல். பிறரிடம் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? நாம் பிறரிடம் மிகவும் அன்பாகவும், பிறருக்கு உதவி செய்யும் முகமாக இரக்கத்தோடும் நாம் நடந்து கொள்ள வேண்டும். நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள்,
எவர் ஒருவர் தம் சொல்லாலும் செயலாலும் பிறர் மனதை புண்படுத்தாமல் இருக்கிறாரோ அவர்தான் உண்மையான முஸ்லிம் ஆவார். நாம் யாரை நண்பராக்கிக் கொள்ள வேண்டும்? நாம் நல்ல குணம் உடையவர்களையும் அல்லாஹ்வுக்கு அஞ்சி அடிபணிந்து நடப்பவர்களையும் நான் நண்பராக்கிக் கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும். நமக்கு தேவையான நம் மனதில் இருக்கின்ற அனைத்து கேள்விகளுக்கும் அழகான முறையிலே பதிலளித்து சென்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கு மேல பரக்கத் செய்வானாக. அடுத்தபடியாக தமிழ் பயான் கியாமத் நாளை பற்றி உங்களுக்கு மத்தியிலே சொல்ல வருகிறார் அப்துல் ரஹ்மான். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வனஸ்தஈனுஹு வனஸ்தக்ஃபிருஹு வனு'மினு பிஹி வனதவக்கல் அலைஹி வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் ஸய்யிஆத்தி அஅமாலினா من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله قال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا أنتم مسلمون أما بعد அளவற்ற அருளாளன் நிகழ்த்த அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரியது. அல்லாஹ்வின் அன்பும் கருணையும் நமது உயிருக்கும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வாழ்க்கை முறையை பின்பற்றிய சஹாபாக்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை முறையை பின்பற்றிய தாபியீன்கள் மீதும் தபா தாபியீன்கள் மீதும் இமாம்கள் மீதும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக என்று துவா செய்தபடி என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். நான் இப்போது உங்கள் முன் கியாமத் நாள் அடையாளங்களை பற்றி பேசப் போகிறேன். 1400 வருடத்துக்கு முன்பாக நபி அவர்கள் கூறினார்கள், கியாமத் நாளின் அடையாளங்கள் 2 வகை உண்டு. 90% சொல்லப்பட்டது. இன்னும் 10 அடையாளங்கள் தான் மீதி இருக்கிறது. உலகில் நடக்கும் அனைத்து விஷயங்களும் கியாமத் நாள் அடையாளங்கள் மட்டும்தான். நபி அவர்கள் காலத்தில் நான் எப்போது நிம்மதியாக தூங்குவேன், அல்லாஹ் கட்டளைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். நாங்கள் தெரிந்தே நீங்கள் தெரிந்தால் குறைவாக சிரிப்பீர்கள், அதிகமாக அழிவீர்கள். கடலடை ஒவ்வொரு நாளிலும் இவ்வுலகை சுவதற்காக அனுமதி கேட்கிறது. அல்லாஹ் பொறு என்கிறான். முதல் அடையாளம் தஜ்ஜாலின் வருகை. ஒவ்வொரு நபிமார்களும் தஜ்ஜாலின் குழப்பத்தை விட்டு பாதுகாவல் தேடினார்கள். ஈரான் இஸ்மான் என்ற இடத்தில் இறங்குவான். இஸ்ரேல் லூத் என்ற இடத்தில் கொல்லப்படுவான். அவன் உலகில் 40 நாளாக இருப்பான். ஒரு நாள் ஒரு வருடமாக இருக்கும், 2ஆம் நாள் ஒரு மாதமாக இருக்கும், 3ஆம் நாள் ஒரு வாரமாக இருக்கும், மற்ற 7 நாட்களும் சாதாரண நாட்கள் போல் இருக்கும். அவன் உலகம் முழுவதும் பயணம் செய்வான். அவன் தான் இறைவன் என்று சொல்வான். அதற்கு ஆதாரமாக தாய் தந்தைகளை எழுப்புவான். அவன் நெற்றியில் காஃபிர் என்று எழுதியிருக்கும். அது முஸ்லீம் மட்டும் தான் தெரியும். ஈசா நபி வந்தவனை அழைத்து விடுவார்கள். 2வது அடையாளம் ஈசா நபியின் வருகை. நமது உம்மத்தின் நபராக வருவார்கள். எப்படி குடித்தது கொண்டபடி போனார்களோ உயர்ந்தார்களோ அப்படியே நீர் சொல்ல வருவார்கள். 3வது அடையாளம் யாஜூஜ் மாஜூஜ் வருகை. சுவருக்கு பின்னால் ஒரு கூட்டம் வாழ்ந்தது. 90% யாஜூஜ் மாஜூஜ்கள் இருப்பார்கள். மீது 10% தான் மனிதர்களும் ஜின்களும் இருப்பார்கள். நபிகள் காலத்திலேயே அந்த சுவரின் ஒரு கீழல் விழுந்து விட்டது. அல்லாஹ் அவரை எப்படி அழிப்பான் என்று கேட்க போதே அவர்கள் பிளவி ஒரு குழுவை அனுப்பி அதன் மூலமாக அழைத்து விடுவார்கள். உலகம் முழுவதும் அவர்களின் பிணம்தான் கிடக்கும். ஈசா நபி மக்களிடம் துவா செய்து அல்லாஹ் மழையை இறக்கி உலகத்தை செழிப்பாக விடுவான். ஈசா நபி மௌத்தாகிடுவார்கள். 4வது அடையாளம் கிழக்கில் ஒரு நிலநடுக்கம் ஏற்படும். 5வது அடையாளம் மேற்கில் ஒரு நிலநடுக்கம் ஏற்படும். 6வது அடையாளம் அரபு நாட்டில் ஒரு நிலநடுக்கம் ஏற்படும். 7வது அடையாளம் புகை மூட்டம் ஒன்று உண்டாகும். முஸ்லிம்களுக்கு ஜலவசம் போல் இருக்கும், காஃபியர்களுக்கு மூச்சுதிறல் ஏற்படும். 8வது அடையாளம் சூரியன் மேற்கில் உதிக்கும். வானர்கள் நன்மை தீமை எழுவதை நிறுத்தி விடுவார்கள். 100 என்ற வாசல் அடைக்கப்படும். 9வது அடையாளம் அல்லாஹ் ஒரு பிராணியை அனுப்புவான். இவர்தான் முஸ்லிம், இவர்தான் காஃபிர் என்று அவர் நெற்றியில் எழுதும். 10வது அடையாளம் ஒரு நறுமணமான காற்று. அதில் முஸ்லிம்கள் மௌத்தாகிடுவார்கள், காஃபிர்கள் மட்டும்தான் உலகில் இருப்பார்கள். எனவே நிச்சயமாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் கொடூரமான தஜ்ஜாலின் குழப்பத்தை விட்டு பாதுகாப்பானாக என்ற துவா செய்தபடி உரையை முடிவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், அப்துல் ரஹ்மான் மிக நன்றாக பேசினார்.
அடுத்ததாக துவா பற்றி சாதிக் இர்ஃபான் 2 மாணவர்கள். குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக ஓதும் துஆ. أعوذ بكلمات الله التامات من أعوذ بكلمات الله التامات من كل شيطان وهمة ومن كل عين لامة. பிராணத்தின் போது ஓதும் துஆ. سبحان الذي سخر لنا هذا وما كنا له مقرنين وإنا إلى ربنا لمنقلبون. اللهم إني نسألك هذا البر والتقوى ومن العمل ما ترضى. اللهم إنا أنت الصاحب في سفرنا والخليفة في العمل. اللهم إنا أعوذ بك وأعوذ سفري وكعبة منزلي وسوء المنقلب في الماء والأهل. பயணம் செய்வரிடம் ஊரார்கள் என்ன சொல்ல வேண்டும்? அஸ்தக்ஃபிருல்லாஹ் தீனக வமாலக வஹவாத்திம அமாலிக. பிராணத்திலிருந்து திரும்பும் போது ஓதும் துஆ. அகிபுன தாயிபுன ஆபிதுன ரப்பினா ஆமிதுன். பயணத்தினிடையே தங்க நேர்ந்தால் என்ன ஓத வேண்டும்? اللهم إني أعوذ بك من هم والحزن والعجز والكسل والبخل والجبن وذل الدين وغلبة الرجال. காரியம் கைமீறி செல்லும் போது ஓதும் துஆ. கதருல்லாஹி வமா ஷாஅ ஃபஅல. உடலில் வலி ஏற்பட்டால் என்ன ஓத வேண்டும்? உடலில் வலி ஏற்பட்டால் வலி ஏற்பட்ட இடத்தில் கையை வைத்து பிஸ்மில்லா என்று 3 தடவை சொல்லிய பிறகு அவுது பில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ யுஹாசிரு. சோதனையின் போது ஓதும் துஆ. இன்னா இலைஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹும்ம இன்னி முஸீபத்தி வ அஸ்லிஃபி கைர மின்ஹா. துக்கம் விசாரிக்க செல்லும் போது ஓதும் துஆ. இன்னல்லாஹி மா அஹ்தா வ லஹு மா அன்த வ குல்லு ஷைஇன் இன்த ரப்பி பிஅஜலின் முஸம்மா. கடன் சுமை நீங்கிட ஓதும் துஆ. அல்லாஹும்ம அக்ஃபினா பிஹலாலிக அன் ஹராமிக வ அக்னினி மின் ஃபத்லிக வ அம்மன் சிவாக. இடி சத்தத்தை மறைய வேண்டி தொழும் போது ஓதும் துஆ. اللهم اسقنا غيثا مغيثا مريا نفيا غير ضل عاجلا غير عاجل. மழை பொழியும் போது ஓதும் துஆ. سبحان الذي يسبح له بحمده والملائكة من خيفته. தேவைக்கு அதிகமாக மழை பொழியும் போது ஓதும் துஆ. اللهم حوالينا ولا علينا. மழை பெய்த பின் ஓதும் துஆ. مطرنا بفضل الله ورحمته. இஸ்லாத்தின் நிலைத்திட வேண்டி ஓதும் துஆ. اللهم اهدني وسددني يا مقلب قلوب ثبت قلبي على دينك. السلام عليكم. அல்லாஹ் 2 மாணவர்கள் நாம் ஷரியப்படுத்துவானாக. அடுத்ததாக தமிழ் பயான் சகோதரர் காஷாபாய் அவர்கள் வந்து நம்ம பேசுவோம். வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ்வுக்கே உரியது. சலாமும் ஸலவாத்தும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அவர்களுக்கே உரியது. மூசா நபி வாழ்க்கையின் பயான். பனி இஸ்ராயில் ஒரு ஊர். அந்த ஊர்ல ஃபிரௌனோட ஆட்கள், ஃபிரௌனோட மனைவி. அங்க ஆண் குழந்தைகள் பிறந்தாலே ஆண் குழந்தைகள் அழிச்சிருவாங்க. அப்போ ஒருத்தங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும் போது ஆண் குழந்தை பிறந்துட்டு அப்போ அவங்க நினைக்காங்க ஃபிரௌன் நம்மளை அழிச்சிருவான அப்படின்னு நினைச்சாங்க. அப்போ அல்லாஹ் கட்டளை ஓடுறான், நீங்க அப்படியே வச்சுக்கோங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே முடியலன்னா அந்த அந்த குழந்தைய பெட்டியில வச்சு நைல் நதி மேல தூக்கி போட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்களும் நைல் நதி மேல தூக்கி போட்டாங்க. அப்போ தூக்கி போட்டாலே ஃபிரௌனோட ஆட்கள் அங்க போகும்போது ஃபிரௌனோட மனைவி பார்த்தா அங்க ஒரு பெட்டி நகர்ந்து போகுது அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அந்த பெட்டியை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. எட்டு வந்தோடனே அந்த
அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் தான். அவங்க அழகாக இருந்தாங்க. அடுத்து ஃபிரௌனோட மனைவி பார்த்து இந்த குழந்தை நம்மளே வளர்க்கலாம், வளர்த்து நம்ம கட்டளைக்கே வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து வந்து 12 வயசு ஆனோடனே பனி இஸ்ராயேல் ஆட்கள் இருந்து ஒருத்தவங்க இருந்து ஃபிரௌனோட ஆட்கள் இருந்து ஒருத்தவங்க சண்டை போட்டு இருந்தாங்க. செவனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க போயிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அவங்கள கூப்பிட்டு உதவி செய்யுங்கன்னு சொன்னாங்க. அப்போ வந்து அவங்க உதவி செஞ்சோடனே மூக்குல ஒரு குத்துனாங்க, இறந்துட்டாங்க. அப்போ வந்து அடுத்த நாளும் 2 பேர் அங்க ஃபிரௌனோட ஆட்கள் இருந்து பனி இஸ்ராயேல் ஆட்கள் இருந்து சண்டை போட்டுருக்கும் போது அங்க வந்து கூப்பிட்டாங்க. அப்போ கூப்பிடும் போது மூக்குல குத்துட்டாங்க, அவங்க இறந்துட்டாங்க. ஃபிரௌனுக்கு வெளிப்பாட்டா தெரிய வந்து ஃபிரௌன் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் கொல்ல போறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து பனி இஸ்ராயேல் ஆட்கள் வந்து ஒருத்தவங்க கேட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் உங்களை ஃபிரௌனோட ஆட்கள் கொல்ல போறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து வேற ஊருக்கிட்ட பாலைவனத்துல 2 ரக்கா தொழுவிட்டு மத்தியில ஊருக்கு போனாங்க. அங்க ஒரு திண்டுல உட்காந்துருக்கும் போது நிறைய பெண்மணிகளும் வந்து அந்த கிணத்த திறந்து தண்ணி பிடிச்சிட்டு கிணத்த வச்சுட்டாங்க. அப்போ வந்து 2 பெண்மணிகள் வரும்போது அவங்களால தூக்க முடியல. மூசா அலைஹிஸ்ஸலாம் 10 ஆள் கல் தூக்குறத ஒருத்தாளா தூக்குறாங்க. தூக்குனோடனே அவங்க தண்ணி பிடிச்சிட்டு அப்படியே போயிட்டாங்க. போனோடனே அவங்க அப்பா கிட்ட சொன்னாங்க, இதே மாதிரி எனக்கு உதவி செஞ்சாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்கள பேர் கூட்டுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. கூட்டு அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த ஃபிரௌனோட ஆட்கள் அந்த பண்ணாங்களா அந்த விஷயத்த சொன்னாங்க. அப்போ வந்து அவங்க அப்பா சொல்றாங்க, என்கிட்ட ஆட்டுத்தொழில் வேலை பண்ணுங்க, 8 வருஷம் பண்ணுங்க. பண்ணினோடனே அந்த 2 குழந்தைகளும் ஒரு குழந்தைங்க கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்களும் 8 வருஷம் பண்ணிட்டு கல்யாணம் கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து ஃபிரௌனோட ஆட்கள் ஊருக்கு போகும்போது அங்க வெளிச்சமாவே இல்லை. அங்க தீங்கம் இருக்க போறோம்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் போனாங்க. அப்போ வந்து மேலிருந்து ஒரு சத்தம் கேட்டுச்சு, நான் தான் உன்னோட இறைவன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து உங்க கையில இருக்க அது என்ன அப்படின்னு கேட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, என் கையில இருக்குது அது கைத்தடி அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அல்லாஹ் சொல்றான், அது கீழே போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. கீழே போனோடனே அது பாம்பாயிருது, அது புடிங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி கம்பாயிருது, இடது கை வச்சு நெஞ்சில வைங்க அப்படின்னு சொன்னாங்க. அது சொன்னே அது பிரகாசமா லைட் ஆயிட்டு. அப்போ வந்து அல்லாஹ் சொல்றான், நீங்க ஃபிரௌனோட ஆட்களை கொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, என்னால கொல்ல முடியாது அப்படின்னு சொன்னாங்க. என்னோட சகோதரர் கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். அவங்க 2 அற்புதம் சொன்னாங்க. அப்போ அவங்கள கூப்பிட்டு அந்த ஃபிரௌனோட ஆட்கள் ஊருக்கிட்ட போய் ஃபிரௌன் கிட்ட செஞ்சு காமிச்சாங்க. ஃபிரௌன் சொல்றான், இதே மாதிரி எனக்கு நிறைய சூரியகாரங்க தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து ஃபிரௌன் சொல்றான், நம்ம போட்டி வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து நாங்க பண்ணலாம் நீங்க பண்ணல கேட்டாங்க. அப்போ வந்து ஃபிரௌன் சொன்னா நாங்களே பண்றோம் சொன்னாங்க. அப்போ வந்து பண்ணோடனே எல்லாரும் கைத்தடி கீழே போட்டோடனே சின்ன பாம்பா ஆயிடுது. மூசா அலைஹிஸ்ஸலாம் கைத்தடியை போட்டு பெரிய பாம்பா ஆகி எல்லா பாம்பையும் முழுங்கிட்டு. அப்போ வந்து சூரியகாரங்க சொன்னாங்க, இது உண்மையான அற்புதம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஃபிரௌனுக்கு தெரிஞ்சு, நீங்க என் கட்டளையில இருக்கீங்க, எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் கட்டளைக்கு போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து நாங்க எல்லாரும் கொல்ல போறோம்னு சொல்லி துரத்திட்டே போனாங்க. முன்னாடி கடல், பின்னாடி ஃபிரௌனோட ஆட்கள் இருந்தாங்க. அப்போ வந்து பனி இஸ்ராயேல் ஆள் சொல்றான், நம்ம ஒண்ணு ஃபிரௌனோட ஆட்களோட சாவணும், இல்லாட்டினா கடல்ல மூழ்கி சாவணும் அப்படின்னு சொன்னாங்க. அது மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹ் கிட்ட வேண்டுறாங்க. அப்ப அல்லாஹ் சொன்னா, உங்க கைத்தடியை வச்சு கடல்ல அடிக்க அப்படின்னு சொன்னாங்க. கடல்ல அடிச்சோடனே 12 இதா பிரிஞ்சு 12 இதா
பாதையா பிரிஞ்சிட்டு அந்த 12 குடும்பமும் ஒரு இதா போயிட்டு அப்போ வந்து 14 ஆட்கள் அப்படி தொடர்ந்து போயிட்டு இருக்கும்போது கடல் மூடி அலையில அவங்க செத்துட்டாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். மாஷா அல்லாஹ். ராஜா மேல் என்ற மாணவன் அருமையாக பேசினான். அல்லாஹ் நவாஸ் ஷரீஃபை வழிபடுவாங்க.